ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ மிது நேச்சுரல் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அந்த முருகன் அருளால் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் 250 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே ரீச் ஆகிருக்கோம். எனக்கு ரொம்ப ஹாப்பி. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இவ்வளோ சீக்கிரம் நம்ம சேனல் ரீச் ஆகும்னு நினைக்கல. ஓகே, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு 3 months இருக்குது நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி. ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. என்னோடய சேனலை ஆதரவு கொடுங்க தொடர்ந்து. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து பாருங்கள். நான் ஏதாச்சும் தவறாக சொன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா தான் நான் அதை மாற்றிக்க முடியும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கனாலும் அந்த மாதிரி வீடியோஸும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம். ஓகே, நம்ம கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி நாள் நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணதுலேருந்து அப்படியே இந்த வீடியோவில் பேசிகிட்டே பார்க்கலாம். கார்த்திகை தீபம் முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா மண்டேவே நான் பூஜா ரூமு திங்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா செவ்வாய்க்கிழமை நம்ம முருகருக்கு இப்போ வெற்றிலை தீபம் போடுவோம், புதன்கிழமை கார்த்திகை தீபம். ஸோ அதனால் அப்படியே ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் புளி இல்லைனா எலுமிச்சம்பழம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பீதாம்பரி பவுடரோ இல்லை சபீனா பவுடர் அந்த மாதிரி கடைகள்லாம் கிடைக்கும் பூஜா ரூமில் க்ளீன் பண்ணுற, அந்த மாதிரி வாங்கி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பூஜா ரூம் பாத்திரம் எல்லாமே அவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ஆல்ரெடி வெற்றிலை தீபம் போட்டது எல்லாமே நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் கொடுத்துருப்பேன். இது கார்த்திகை தீபம் முதல் நாள் நம்ம வீட்டில் பண்ண பூஜா. அதுக்கு முன்னாடி நாள் செவ்வாய்க்கிழமை நைட்டுமே பார்த்திங்க அப்படின்னா பறைதி தீபம் ஏற்றிருந்தேன். அதுவுமே ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். இது கார்த்திகை தீபம் அன்றைக்கி கிருத்திகையும் சேர்ந்து வந்ததுனால நம்ம வீட்டில் எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வடை, பாயாசம், சாதம் எல்லாமே செஞ்சு சாமிக்கு படைப்போம். ஆனால் ஒரு சிலர் பழக்கம் இல்லைன்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டிலலாம் இப்படி தான் நாங்கள் கும்பிடுவோம். அதுக்கப்புறமா சாமிக்கு படையெல்லாம் போட்டுட்டு வாசலில் தீபம் வச்சு ஏற்றியாச்சு. ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. எங்கே நம்ம தீபம் ஏற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தோம். ஆனால் அன்றைக்கி மதியத்துக்கு அப்புறம் ஸ்கூல்லாம் கூட லீவ் விட்டுருந்தாங்க. அன்றைக்கி மதியத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு மழை விட்டுடுச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம செடியில் பூத்த பூவெல்லாம் பறிச்சிட்டு நம்ம சாமிக்கு எல்லாத்துக்குமே போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு நான் தீபம் ஏற்றுறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அன்றைக்கி. தீபம் எல்லாம் ஒன்று ஒன்றா ஏற்றி முடிக்கிறதுக்குள்ளே திருவண்ணாமலையில் அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்றினதுக்கப்புறமா தான் நம்ம வீட்டில் தீபமே ஏற்றினோம். ஏற்றிட்டு அதுக்கப்புறமா அன்றைக்கி நல்லபடியாக தீபம் ஏற்றி வழிபட்டாச்சு. அதுக்கப்புறம் வீட்டு வாசலில், மாடியில், சமையல் அறையில், பூஜா அறையில் எல்லா இடத்துலையுமே விளக்கேற்றி நல்லபடியாக கார்த்திகை தீபம் அன்றைக்கி வழிபட்டாச்சு. நம்ம செடியிலேருந்து வர பூக்களை பறித்து நம்ம சாமிக்கு சாத்துறதே அது ஒரு தனி சுகனே சொல்லலாம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது மறுநாள் திருக்கார்த்திகையினுடைய 2ஆம் நாள் இல்லைங்களா? அன்றைக்கி நாட்டு கார்த்திகை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஊர் சைட்லாம். உங்கள் சைட்லலாம் எப்படி சொல்லுவாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்றைக்கி பஞ்சராத்திர தீபம்னு சொல்கிறாங்க. இது நான் ஃபஸ்ட் டைம் இந்த டைம் தான் கும்பிட்றேன். இதுக்கு முன்னாடி நான் இதை கேள்விப்பட்டதே கிடையாது. நான் இப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நிறைய புதுசாக கற்றுக்கிட்டுருக்கேன். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும். என்னோடய குடும்பம் எனக்கு நல்லா இருக்கணும். அதனால தான் நான் இந்த மாதிரி தீபம் எல்லாமே ஏற்றி வழிபடுறேன். அதுக்கான முன்னாடியே ப்ரிப்பரேஷன் தான். பெருமாளுக்காக நம்ம ஆக்சுவலாக விஷ்ணு பகவானுக்காக இது ஏற்றுறது இல்லைங்களா? அதனால் இந்த மாதிரி ஒரு பித்தளை தட்டில் அவருடைய திருவுருவமோ இல்லை அவருடைய நாமங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த 5 தீபத்தை வச்சு ஏற்றணும். எதுக்காக இந்த தீபம் ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா விஷ்ணு பகவான் ஜோதி வடிவாக தோன்றிய நாள் இந்த திருக்கார்த்திகையோடைய 2ஆம் நாள். அதுக்காக தான் இந்த பஞ்சராத்திர தீபம் ஏற்றுறாங்க. ஸோ இந்த டைம் நீங்கள் ஏற்றுனாலும் நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஏற்றி பாருங்கள். அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். 5 திருவிளக்குகள்லாம் எடுத்துக்கிட்டு அதை நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்துகிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த விளக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மலர்களை சாத்திட்டு நீங்கள் நெய் நம்ம யூஸ் பண்ணி நம்ம
ஏற்றுறது ரொம்பவுமே சிறப்பு. ஸோ அதனால தான் நெய் வச்சு வந்து நான் வந்து ஏற்றிருந்தேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பௌர்ணமியும் வருது அன்றைக்கி. அது இல்லாமல் இந்த மாதிரி விஷ்ணு பகவான் வந்து ஜோதி வடிவாக தோன்றிய நாள்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்னபூரணி ஜெயந்தி அதுவுமே வருது. ஸோ என்ன அப்படி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அன்னபூரணி தாயாரை வந்து கிச்சனில் வச்சு வழிபடுவோம், பூஜை ரூமில் வச்சு வழிபடுவோம். நம்ம வந்து ப்ராப்பராக வந்து வழிபடுவோம், மற்றபடி பெருசாக நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னபூரணி ஜெயந்தி அப்படிங்கிறதுனால அன்னபூரணி தாயாருடைய நாமங்களை சொல்லி அவங்களுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு தீபம் ஏற்றி அவங்கள வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அன்னத்துக்கு குறைவே ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கையால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம கையால் வந்து அன்னதானம் செய்யும்போது நம்ம குடும்பத்துக்கு என்றைக்குமே அன்னத்துக்கு குறைவே இருக்காது. அந்த வழிபாடுமே நான் செஞ்சுருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து கிச்சனில் வெறும் அன்னபூரணி தாயாருடைய படம் மட்டும் வச்சுருந்தேன், ஃபோட்டோ மட்டும். இப்போ வந்து நான் மாட விளக்கு வச்சு அதில் அன்னபூரணி தாயார் வந்து பூஜை அறையில் இருந்ததை எடுத்து வச்சு அழகாக அவங்களுக்கு விளக்கெல்லாம் ஏற்றி அவ்வளோ அழகாக இருந்தாங்க பார்க்குறதுக்கே. நீங்களும் வீடியோவில் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பெருமாளுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா துளசி வந்து எடுத்துகிட்டு வந்து என் கையால் கட்டி மாலையாக வந்து பெருமாளுக்கு வந்து போட்டுட்டு அப்படியே நம்மளுடைய அன்றைக்கி வந்து தீபம் ஏற்றுறது அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன பண்ணுறது, வளையல் கூட எனக்கு மாற்றுறதுக்கு டைம் கிடையாது. அழகாக வந்து வீடியோஸ்லாம் நல்லா தெரியுன்றதுக்காக போடலான்னு நினச்சேன். ஆனால் என்னால் முடியல, இருக்கிற வேலையே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு குழந்தைங்கள வச்சுட்டு. அதுக்கப்புறம் அப்படியே தீபம் ஏற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தீபம் ஏற்ற ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு தெய்வத்துக்கும் வந்து நான் அப்படியே வந்து ஆரத்தி எடுத்து காமிச்சிட்டேன். அந்த ஆரத்தி எடுக்கும்போது ஒவ்வொரு தெய்வங்களுடைய ஃபேஸையுமே பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அன்றைக்கி ஃபுல்லாக நான் செஞ்ச வேலைகள் எல்லாமே எனக்கு அப்படியே அந்த வலி எல்லாமே என்ன சொல்கிறது, குழந்தைங்கள வச்சுட்டு செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அந்த வலி எல்லாமே எனக்கு மறந்து போச்சுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ நிம்மதியாக இருக்குது மனசுக்கு. ஆரத்தி எடுக்கும்போது தெய்வங்களுக்கு அந்த தீப ஒளியில் ஒவ்வொரு தெய்வங்களுடைய முகத்தையுமே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். நான் ஷார்ட்ஸில் அதுக்காக தான் ஒவ்வொரு தெய்வத்தையும் தனித்தனியாக நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், பாருங்கள் நீங்களும். அப்படியே அந்த தீப ஒளியில் இந்த தெய்வங்களுடைய முகத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ, உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே என்கிட்ட வந்து சிவபெருமான் தனியாக சிலையெல்லாம் கிடையாது. இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்குது. நான் மீஷோவில் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வாங்கினேன். ரொம்ப அழகாக இருந்தது. அந்த அண்ணாமலையாரே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாருன்னு தான் சொன்னோம். அண்ணாமலையாருக்கு அரோகரா. அதுக்கப்புறம் தீபம் காப்பிட்டு அதுக்கு ஆரத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து தூபம் எல்லாம் போட்டேன். சாம்பிராண்டி போட்டு தெய்வங்களுடைய அந்த பூஜா ரூமில் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ வாசனையாக அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த வாசனை தான் நம்ம வீட்டில் தெய்வம் இருக்குதுன்ற ஒரு மன இதுவே நமக்கு கொடுக்கும். இங்கே பாருங்கள், அன்னபூரணி தாயார் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து நான் அதிகமாக என்னால் எதுவும் செய்ய முடியல. ஸோ சக்கரை பொங்கல் மட்டும் செஞ்சு சாமிக்கு வந்து அன்றைக்கி வழிபாடு செஞ்சுருந்தேன். அப்புறம் வாசல்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாருடைய பாதங்கள் தான் வரைஞ்சி ரங்கோலி மாதிரி போட்டு அலங்காரம் பண்ணியிருந்தேன். என்னால் வந்து கோலங்கள்லாம் போட முடியல, ஏன்னா காற்றடிச்சிட்டே இருந்ததுனால கோலம் மாவு எல்லாமே பறந்து போயிடுது காற்றுல. அதுக்கப்புறம் இதுக்கு பேர் வந்து மாவலின்னு சொல்லுவாங்க கிராமத்து சைட்லாம். இது வந்து மாவலி படம்பூ இருக்குது இல்லைங்களா, அதை பறிச்சுட்டு வந்து அதை அரைச்சி அதால் வந்து ஒரு துணியில் வச்சு கட்டி இந்த மாதிரி ஒரு கட்டையில் வந்து வச்சு கட்டி வைப்பாங்க, பனம் பட்டைன்னு சொல்லுவாங்க, அதில் வச்சு கட்டி வச்சுருப்பாங்க. அதை வச்சு இந்த மாதிரி சுற்றும் போது நம்மளுக்கு எந்த நோய் நொடியும் வராதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் செய்கிறோம். உங்கள் சைட்லலாம் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நீங்கள் எல்லாருமே கார்த்திகை தீபம்லாம் நல்லபடியாக கொண்டாடுனீங்களா? எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மறுபடியும் சொல்கிறேன், 2 நாளுமே நல்லபடியாக தீபம் ஏற்றி வழிபட்டாச்சு. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் எல்லோரையும் சந்திக்கிறேன். பாய்.